ஹாய் ஹலோ வெல்கம் டு லைப்ரரி அகாடமி. இன்றைக்கி ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்கலாம்னா, ஒரு எக்கனாமிக்ஸோட கரண்ட் அஃபேர்ஸ் பற்றி பார்க்கலாம். அது எதுலனா ஜிஎஸ்டியில் இப்போ ரீசெண்டாக ஒரு சின்னதாக ஒரு சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. அந்த சேஞ்சஸ் என்னென்னு மட்டும் பார்க்கலாம். ப்ளஸ்ஸு ஜிஎஸ்டியான முழு விவரத்தையும் பார்க்கலாம். ஜிஎஸ்டின்றது 2017 மார்ச் 29 பார்லிமெண்ட்டில் மசோதாவை நிறைவேற்றினாங்க. இப்போது 2017 மார்ச் 29 இந்த மசோதாவை இந்த ஜிஎஸ்டி எப்போ நடைமுறைப்படுத்தினாங்கன்னா 2017 ஜூலை 1 தான் இந்தியா ஃபுல்லாக ஜிஎஸ்டி வசூலிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நடைமுறைப்படுத்துனாங்க. இந்த ஜிஎஸ்டி போகிறதுக்கான ஒரு குழு ஒன்று ஆரம்பித்தாங்க. அந்த குழுவில் மொத்தம் 121 பேர் இருந்தாங்க. அந்த குழுவில் எத்தனை பேர் இருந்தாங்கன்னா 121 பேர் இருந்தாங்க. இந்த ஜிஎஸ்டி இந்த ஜிஎஸ்டி வரி ஒரு நாடு ஒரு அங்காடி ஒரு வரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குவாட் ஒன்று கொடுத்துருக்காங்க. இது ஒரு எக்ஸாம்பிள் கேட்டிருந்தாங்க. ஒரு நாடு ஒரு அங்காடி ஒரு வரி இப்படின்னு சொல்கிற வரி எதுன்னு கேட்டிருந்தாங்க. ஆன்சர் என்னென்னா ஜிஎஸ்டி. சரிங்களா? இப்போது ரீசெண்டாக 2026 மார்ச்சில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 56வது ஜிஎஸ்டி கவுன்சில் டெல்லியில் நடந்தது. இதில் என்ன சொன்னாங்கன்னா, ஃபஸ்ட்டு என்னென்ன ஜிஎஸ்டியோட பர்சன்ட் இருந்துச்சுன்னா 0, 5, 12, 18, 28. சரிங்களா? இது இருந்தது ஃபஸ்ட்டு இது இருந்தது. இப்போது 5, 18, 40 இந்த 3 ஸ்லாப் மட்டும்தான் இப்போதைக்கு சொகுசு பொருளுக்கு மட்டும்தான் இந்த 40%. போதைப் பொருளுக்கு அதாவது இந்த டொபாக்கோ இதுக்கெல்லாம் என்னென்னா பான் பிராக்கு இதுக்கெல்லாம் 40% வரி போகிறதா சொல்லியிருக்காங்க. இப்போ தான் இந்த சேஞ்சஸ் தான் இப்போ ரீசெண்டாக எடுத்துன்னு வந்திருக்காங்க. அடுத்தது ஜிஎஸ்டி ஃபஸ்ட்டு எந்த நாடு எடுத்துன்னு வந்ததுன்னா 1954 ஜிஎஸ்டி ஃபஸ்ட்டு ஃப்ரான்ஸு தான் நடைமுறைப்படுத்துகிறாங்க. இந்தியாவில் ஜிஎஸ்டி ஏற்றுக்கொண்ட ஃபஸ்ட்டு மாநிலம் எதுனா அசாம். சரிங்களா? ஃபஸ்ட்டு மாநிலம் எது? இந்தியாவில் ஜிஎஸ்டி அக்செப்ட் பண்ண ஃபஸ்ட்டு மாநிலம் அசாம் தான். அடுத்தது 2016 101வது சட்டத்திருத்தத்தில் ஜிஎஸ்டி சம்மந்தப்பட்ட ஒரு 3 ஆர்டிக்கிளை புதுசாக நம்ம அரசியல் புத்தகத்தில் ஆட் பண்ணாங்க. இப்போது 2016 101வது சட்டத்திருத்தம் என்னென்னா 246A, 269A, 279A இந்த 3 ஆர்டிக்கிளும் புதுசாக இணைச்சிருக்காங்க. எப்போனா 2016 101வது சட்டத்திருத்தம். இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? இப்போ ஃபஸ்ட்டு ஆர்டிக்கிள் என்னென்னா 246A ஜிஎஸ்டி தொடர்பான சட்டங்கள் உருவாக்க பாராளுமன்றத்துக்கு அதிகாரம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கு. என்னது 246A என்ன சொல்லலாம், ஜிஎஸ்டி தொடர்பான சட்டங்கள் இயற்றத்துக்கு பாராளுமன்றத்துக்கு அதிகாரம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது 269A ஜிஎஸ்டி வரியினை வசூலிக்கிறதும் சேகரிக்கிறதும் பிரித்து கொடுக்குறதும் இது மத்திய மாநில அரசுகளுக்கு உறவு பற்றி விளக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ என்னென்னா ஜிஎஸ்டி வசூலிக்கிறாங்கள்ல அது மத்திய அரசும் மாநில அரசும் வசூலிக்கிறதும் சேகரிக்கிறதும் இந்த ஒர்க்கை பண்ணுற உறவை பற்றி விளக்குற ஆர்டிக்கிள் என்னென்னா 269A. ஓகேங்களா? அடுத்து லாஸ்ட்டாக 279A என்னென்னா ஜிஎஸ்டி கவுன்சிலை உருவாக்கலாம் அப்படின்னு சொல்கிறது என்ன ஆர்டிக்கல்னால் 279A. அதாவது ஜிஎஸ்டி கவுன்சில்னால் இப்போ 56வது ஜிஎஸ்டி கவுன்சில் போட்டிருக்காங்களா, இது இந்த ஆர்டிக்கிள் படி தான் இந்த 56வது ஜிஎஸ்டி கவுன்சில் டெல்லியில் போட்டிருக்காங்க. சரிங்களா? தேங்க்யூ.